Hey everyone, welcome to SriSen. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க திவாலி ஸ்வீட்டான மைசூர் பாக். ஸோ மைசூர் பாக் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். அதுவும் ஹெல்தி வேலை செய்ய போகிறோம் நம்ம இந்த வீடியோவில். வாயில் வச்ச உடனே கரையிற அந்த கீ மைசூர் பாக் தான் இந்த ரெசிபி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அது ஹெல்த்தியாகவும் இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இது ஒரு பேனில் போட்டுட்டு இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம 1 கம்பி பதம் அளவுக்கு பாகு காய்ச்ச போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவில் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கிறேன்னா, நீங்கள் இது ஃபுல்லாகவே கீயும் ஆட் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சிக்க போகிறோம். மாவு எதுவுமே ஃப்ரை பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை. நல்லா கரைச்சாச்சு. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். நீங்கள் இந்த நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி இல்லை வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போது இந்த பதத்துக்கு வர ஆரம்பிக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் இந்த பதம். இந்த 1 கம்பி பதம் சொல்லுவோம்ல, இதில் இருந்ததுனா தான் மைசூர் பாக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கடலை மாவு மிக்சரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த மாவு வந்து பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 to 10 minutes அளவுக்கு நல்லா சிம்மில் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது கூட இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் போடுற நெய் எல்லாமே அது உள்ளே இழுத்துக்கும். அப்போது நம்ம திருப்பியும் இன்னும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணோன்னா நம்ம போட்ட நெய்யெல்லாம் வெளியில் வரணும். அப்படியே மிதந்துட்டு அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கை விடாமல். அடி பிடிச்சிட்ட போது அதை நீங்கள் பக்கத்துலேயே நின்று பார்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அது அந்த மைசூர் பாக் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா பொங்கி பொங்கி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாக்ஸில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன் ஏற்கனவே. அதில் இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூட்லேயே ஆட் பண்ணிவிடுங்க, இல்லாட்டி அது இறுகிடும். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேலே லெவல் பண்ணிவிடுங்க. நல்லா லெவல் பண்ணிட்டீங்கன்னா 15 to 20 minutesல அது நல்லா செட் ஆகிடும். நல்லா கொஞ்சம் மீடியம் சூடில் இருக்கும்போதே நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிவிடுங்க. இது மேலே நான் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணுறேன். கம நெய் வாசனையோட வாயில் வச்ச உடனே கரையிற அந்த மைசூர் பாக்கு ஹெல்த்தியாக ஒயிட் சுகர் இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொடுங்க. அவங்களும் ஹாப்பி ஆகிடுவாங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீசன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye bye. Happy Diwali.